அந்த ஒரு புதிய தொடக்கத்தின் முதலடியை இன்று உங்கள் முன் எடுத்து வைக்கிறேன். மதிப்பிற்குரிய நண்பர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்து வருகின்றேன். ஒரு கேள்வி: உலகத்தை மாற்றுவது யார்? அரசர்களா, தலைவர்களா, விஞ்ஞானிகளா? இல்லை இல்லை, உலகத்தை மாற்றுவது நல்ல சிந்தனை கொண்ட ஒரு தனி மனிதனால் மட்டுமே. இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு: தனி மனிதன் உலகத்தை மாற்றலாம். ஒரு தனி மனிதனால் உலகம் மாறுமா? இன்று நான் பேசவிருப்பது ஒரு தனி மனிதன் தன் சிந்தனையால் இந்த உலகத்தை மாற்றியது. யார் அவர்? பெருந்தலைவர் என்பார், படிக்காத மேதை என்பார், கல்வி நாயகன் என்பார், கிங் மேக்கர் என்பார், ஏழை பொங்காளர் என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்ல நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாரே கொஞ்சம் தமிழாலே அழைப்பார் கருப்புகாரே என்று. யார் அந்த கருப்புகாரே? காந்தியை போல் ஒரு மனிதன் இங்கு இல்லை, காந்தியை போல் ஒருவர் இங்கு பிறப்பதும் இல்லை என்ற வாதத்திற்கு முடிவு கட்டு பிறந்தவர் தான் நம் பெருந்தலைவர். 1954ஆம் ஆண்டு புதுயுக தமிழ் புத்தாண்டில் முதல்வராக அமர்ந்தார். நான் படிக்கவில்லை, என் நாட்டில் எந்த குழந்தையும் படிக்காமல் இருக்கக்கூடாது என்று எண்ணி ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்து சொத்துதாரர்களுக்கு கல்வியின் சொத்தை வழங்கி கல்வியிலே புரட்சி செய்து உருவாக்கிய இலவச கல்வி திட்டம் இன்று கண்முன்னே பல இடங்களில் கற்கண்டாய் இருக்கிறது. பசியும் இடத்தில் பாட மனதில் ஏறாது என்று உணர்ந்து கொண்ட காமராஜர் ஏழை பிள்ளைகளின் இறப்பை நிரப்ப கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் ஆழமாக கொள்கிறது. ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுப்பதே ஒரு குடும்பத்திற்கே கல்வி கொடுப்பதாகும் என்று கூறிய அவர் இன்று பெண்கள் மருத்துவர், நீதிபதி, விஞ்ஞானி, விண்வெளிகள் என்று பெண்கள் உயர்ந்து நின்ற பாதை அமைத்து இந்த தேசத்தையே படிக்க வைத்த படிக்காத வேறு. அவர் கல்வியை மட்டுமா வளர்த்தார்? இல்லை இல்லை, நம் நாட்டின் உயிரிழப்பான விவசாயத்தை வளர்த்தார். விவசாயியும் தொழிலும் இருக்கங்கள் என்று கூறிய அவர் நாடு வளமாக விவசாயம் செழிக்க அமராவதி, ஆரணியாறு, சாத்தனூர், பரம்பிக்குளம், வைகை, கீழ்பவானி என பல அணைகளை கட்டி விவசாயிகளின் துயிலை குடித்த தூய உள்ளம்தான் இந்த கருப்புகாரன். அதோடு மட்டுமா, நெய்வேலி நிலக்கரி திட்டம், மேட்டூர் காகித தொழிற்சாலை, ஆவடி வாகன தொழிற்சாலை என பல தரத்தில் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் வித்திட்ட பொற்கால ஆட்சி தந்த பிரபலம் தான் இந்த கருப்புகாரன். மின்சாரம் இல்லாத கிராமமே இல்லா மாநிலம் என்று புகழ் பெற்றது தமிழகம். எல்லாம் யாராலே? இவராலே. காமராஜரின் வாழ்க்கை காந்திய வழியிலே மக்களை அந்த மகத்தான வாழ்க்கை. காந்தியின் பிறந்தநாளை கொண்டாடிய காந்தியத்தின் கடைசி தூண் சாய்ந்தது. சொல்லி நடங்கா வகுப்புகளை சொல்லவும் கேட்கவும் சுகந்தானே. ஒன்றா இரண்டா சாதனைகளை எண்ணிவிட, எண்ணி நடங்கா சாதனைகளை செய்துவிட்டு இன்று எல்லோரையும் மீண்டும் பிறந்தவா என்று வியந்துவிட்டு சென்றார் அல்லவா? அவரை போன்ற உண்மையான நேர்மையான ஒரு தலைவரை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறே சந்தித்திருமா என்பது சந்தேகமே. மாணவர்களே, இன்று நாம் சில நல்ல செயல்களை தொடங்கலாம். நேர்மையாக படிப்போம், மரங்களை நட்டு பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், பிறருக்கு உதவி செய்வோம், ஒழுக்கத்தை பேணுவோம். நம்முடைய நல்ல மாற்றமே குடும்பத்தையும் நாட்டையும் இறுதியாக உலகத்தையும் மாற்றும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் இனிய வணக்கங்கள். நான் பேசியிருக்கும் தலைப்பு தனி மனிதன் உலகை மாற்றலாம் என்பதாகும். ஒரு மனிதன் நினைத்தால் உலகை எப்படி மாற்றலாம் என்று பலர் கேட்கலாம். ஆனால் வரலாற்றை பார்த்தால் உலக புகழ்பெற்ற உலகில் ஏற்பட்ட பெரிய மாற்றங்கள் ஒரே ஒருவருடைய சிந்தனைகளிலிருந்தும் செயலிலிருந்தும் தொடங்கியுள்ளன. ஒரு சிறிய விதை பெரிய மரமாக வளர்ந்த போல் ஒரு நல்ல எண்ணம் பெரிய மாற்றத்திற்கு வளர்கிறது. நாம் செய்யும் சிறிய நல்ல செயல்கள் சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவருக்கு உதவுவது, மரம் நடுவது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, கல்வி முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பது போன்ற செயல்கள் சமூக முன்னேற்றத்திற்கு உதவுகின்றன. உலக புகழ்பெற்ற தலைவர்களும் சமூக போராளிகளும் பலரும் தனி மனிதர்களாகவே தாங்கள் பயணத்தை தொடங்கினர். அவர்களின் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்பை உலகையே மாற்றியது. இதன் மூலம் ஒரு மனிதனின் எண்ணங்களும் செயல்களும் எவ்வளவு வலிமையானவை என்று நாம் அறிய முடிகிறது. மாற்றம் என்பது பிறரிடமிருந்து தொடங்க வேண்டியது
கொள்வார்கள். இவ்வாறு ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு நாடு, இறுதியில் உலகமே நல்ல வழியை நோக்கி நகரும். எனவே நான் ஒருவர் மட்டும் என்ன செய்ய முடியும் என்று பலர் நினைக்கலாம். நான் தொடங்கும் நல்ல செயல் உலகமே மாற்றம் என்பது உறுதியுடன் செயல்பட வேண்டும். முடிவாக தனி மனிதனின் நல்ல எண்ணம், உறுதியான